ஒரு பசுமையான காடு, அதன் நடுவே ஓடும் ஓர் தெளிந்த ஆறு. அங்கிருந்தது ஒரு பெரிய மென்மையான கரடி. ஒரு நாள் அது ஒரு சிறிய பறவையுடன் நண்பனானது. அவர்கள் தினமும் பேசிக்கொண்டு சிரித்துக்கொண்டே நாளை கழித்தனர். ஒரு நாள் கரடி பறவையிடம் கேட்டது, சின்ன பறவையே, நீ என்னை நம்புகிறாயா? பறவை உடனே சொன்னது, ஆமாம் கரடி அண்ணா, நீ எனக்கு உண்மையான நண்பன். அதற்கு கரடி சிரித்தபடி, அப்படின்னா என் கையில் உட்காரு, நம்ம ஆற்றை கடக்கலாம். பறவை சிறிது பயந்தாலும் கரடியின் பெரிய கையில் மெதுவாக அமர்ந்தது. கரடி தண்ணீரில் இறங்கினான். ஆற்றின் ஓட்டம் பலமாக இருந்தது. தண்ணீர் கரடியின் மார்பு வரை வந்தது. ஆனால் அவன் மெதுவாக முன்னேறினான். பறவை அவனது தோளில் சற்றே பதட்டத்துடன் இருந்தது. ஆனால் திடீரென்று கரடி வழுந்து விழுந்தான். அவன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டான். பறவை உடனே பறந்து மேலே சென்றது. தன் சிறிய சிறகுகளால் கரடியை சுற்றி பறந்து அவன் முகத்தில் தண்ணீர் சிந்தி அவனை பிடித்தது. கரடி கண்களை திறந்து சிரித்தான். நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று நினைத்தேன், ஆனால் நீயே என்னை காப்பாத்திட்டே. அந்த நாளிலிருந்து அவர்கள் இருவரும் உணர்ந்தார்கள், உண்மையான நட்பு வலிமையால் அல்ல, நம்பிக்கையால் தான் உருவாகும்.